வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, PDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டுமென கூறப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டு கதவுகள் முதல்வர் ரங்கசாமிக்காக திறந்திருக்கிறது என பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP, மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக எப்பொழுதும் திறந்திருக்கிறது என்றும் அவரை டெல்லி அழைத்து செல்வது எனது பொறுப்பு என தெரிவித்தார். பாஜக MLA-க்களை அடிமையாக வைத்திருக்கவில்லை என்றும் அவர்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்கின்றோம் என்றார். அனைவரும் மாநில வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடுகிறோம் என்ற அவர் இன்னும் 2 ஆண்டுகளில் புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி ஆகும் என நம்பிக்கை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலையில் CCTV கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இளநிலை நிகழ்கலை முன்கலை படிப்புகளுக்கு நாளை நேரடி கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் வழங்கப்படும் BBA, BFA பாடப்பிரிவுகளுக்கான நேரடி ஸ்டே கலந்தாய்வு நாளை காமராஜர் மணிமண்டபம் வளாகத்தில் உள்ள சென்டாக் அலுவலகத்தில் நடக்கிறது. அதன்படி நாளை 26ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு BFA நுண்கலை பாடப்பிரிவுக்கும் 12:45 மணிக்கு BBA நடனம் பாடப்பிரிவுக்கும் 1 மணிக்கு BBA இசை பாடப்பிரிவுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது. இக்கலந்தாய்வில் சென்டாக்கில் பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யாத புதுச்சேரி மற்றும் பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்ட பிறகே பிற மாநில மாணவர்கள் பரிசீலிக்கப்படுவர். மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்பதற்கு முன்பாக சென்டாக் இணையதளத்தில் காலி இடங்கள் குறித்த விவரங்களை பார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கலந்தாய்வுக்கு திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு மட்டுமே மாணவர்கள் சென்டாக் அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவர். மாணவர்கள் சென்டாக்கில் பதிவு செய்த விண்ணப்ப படிவத்துடன் +2 மதிப்பெண் சான்றிதழ், புதுப்பிக்கப்பட்ட ஜாதி, குடியிருப்பு சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாகி மெக்கோலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சேகம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாகி மெக்கோலோ டைகர்ஸ் அணியும் மோதின. முதலில் ஆடி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய மாகி மெக்கோலோ ரைடர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. புதுச்சேரியில் 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்வுக்கு துறை சார்ந்த போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி அரசு துறையில் உள்ள 39 அசிஸ்டன்ட் பணியிடங்களை துறை ரீதி சார்ந்த போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதில் 33 இடங்கள் பொது பிரிவுக்கும் 5 இடங்கள் ஆதி திராவிடர்களுக்கும் 1 இடம் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையம் இதற்கான விண்ணப்பங்களை துறை தலைவரின் ஒப்புதலுடன் வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு அனுப்ப வேண்டும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டு UDC பதவியில் பணிபுரிந்திருக்க வேண்டும். தேர்வு மையம் புதுச்சேரியில் மட்டும் அமைக்கப்படும். இந்த தேர்வுக்கான பாட விவரங்கள் நிர்வாக சீர்திருத்த துறையின் இணையதளத்தில் வெளியிடப்படும். இதற்கான உத்தரவை அரசின் சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் BSc நர்சிங் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் மட்டுமின்றி நீட் அல்லாத BSc மற்றும் மருத்துவம் சார்ந்த பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு சுயநிதி வெளிநாட்டு வாழ் இந்தியர் இடங்களுக்கு சென்டா கவுன்சிலிங் மூலம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி 2024 முதல் 2025 கல்வியாண்டிற்கு BSc நர்சிங் மற்றும் B.Pharm பிசியோதெரபி, BSc MLT, BSc MRIT உள்ளிட்ட பாராமெடிக்கல் படிப்புகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்துவதற்கு சீட் மேட்ரிக்ஸ் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. கோரிமேடு மதர் தெரேசா மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரிகள் மட்டுமின்றி இந்த ஆண்டு கதிர்கமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 60 BSc நர்சிங் படிப்புகளுக்கும் இந்த சீட் மேட்ரிக்ஸில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து இளநிலை நீட் அல்லாத விண்ணப்பதாரர்களும் வரும் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு முன்பாக தங்களது பாட விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்க வேண்டும். பாடத்திட்ட விருப்ப தேர்வுகள் காலியாக உள்ள விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கீட்டுக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். இது பற்றிய விவரங்கள் விண்ணப்பதாரர்களுக்கு SMS மூலம் அனுப்பப்பட்டுள்ளது என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு சார்பில் போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபி பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபி பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும். பயிற்சி அடுத்த மாதம் 2ஆம் தேதி துவங்குகிறது. பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 18 வயது முதல் 45 வயது வரை உள்ள இருபாலரும் பங்கேற்கலாம். 30 நாட்கள் நடக்கும் பயிற்சியில் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராம பகுதியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த தலத்தெரு அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விதை தெளி உற்சவத்தில் பக்தர்கள் ஆலி நந்தவனத்தில் விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் இவ்வாலயத்தின் இறைவனிடம் முறையிட்டனர். மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவனே ஏற்கலப்பை ஏந்தி இங்கு வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது. அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் விதை தெளி உற்சவம் நடைபெற்றது வழக்கம். இந்த ஆண்டு விதை தெளி உற்சவம் நேற்று ஏகதாச ருத்ர ஹோமத்துடன் துவங்கியது. இன்று காலை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து வந்து ஆலய நந்தவனம் முன்பு உள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் வைத்து பூஜித்த பின் விதை நெல்லுடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் ரூபாய் 13.74 லட்சம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரை தொடர்பு கொண்ட நபர் தனி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது. அதனால் ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என கூறினார். அதற்கு பயந்து அவர் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். தர்மபுரியை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி அவர் ரூபாய் 74,000 அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவரும் ஆடல் பாடல் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இச்சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களின் கண்கவரும் நடனம், பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும் போது தானும் சிறு பிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்றினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உள்ளாட்சி தேர்தல் நடக்காதது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 13 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி அரசை முடக்கி வைத்துள்ளது. கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம் 20 நாள் திட்டமாக மாறி மத்திய அரசு நிதி 1350 கோடி ரூபாய் புதுச்சேரி மக்களுக்கு செலவிடப்படாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நகராட்சிகள் இல்லாததால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாழானது. இந்த இழப்புகளுக்கு காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடக்காததுதான். உள்ளாட்சி தேர்தலில் நடக்காதது ஏன் என முதல்வர் மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும். தவறினால் தொடர் போராட்டத்தோடு நீதிமன்ற கதவுகளையும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அலுவலக கதவுகளையும் தட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் தனியார் நிறுவனம் சார்பாக பாத யாத்திரை சென்ற வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு சபாநாயகர் தலைமையில் மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் தனியார் நிறுவனம் சார்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் திருவிழாவிற்கு நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பழச்சாறு, மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், தனியார் நிறுவனத்தினர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் விளையனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் ஆற்றங்கரையில் புதிதாக 108 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் தளம் அமைக்கும் பணி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலம் விளையனூர் அருகே உள்ள சங்கரபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நதிக்கரை ஓரம் 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடந்து வருகிறது. இதில் 3 தளத்தின் மீது சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தள அமைக்கும் பணி தொடங்கியது. சுமார் 1500 சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வைத்து முதல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. முதல் தளத்தின் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்க உள்ளது. அதற்கான தளம் ஒட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 நட்சத்திரங்களுக்கான தனி சன்னதி அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவோணை அருகே தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான காப்பர் பொருட்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருவோணை அருகே சன்னியாசிக்குப்பம் பகுதியில் வாகனங்களுக்கு பிரேக் எந்திரம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இருப்பு வைக்கப்பட்ட காப்பர் கேன்களை ஊழியர்கள் சரிபார்க்க பணியில் ஈடுபட்டிருந்த போது 18 கேன்கள் குறைவாக இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக தொழிற்சாலை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் திருவோணை போலீசார் தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 மற்றும் 16ஆம் தேதி தொழிற்சாலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தொழிற்சாலையில் மதில் சுவர் வழியாக உள்ளே வந்த 2 மர்ம நபர்கள் அங்கிருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 18 காப்பர் கேன்களை முகமூடி அணிந்து திருடி சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.